என்ன மாணிக்கம், உன்னோட கோபம் நியாயமானது தான். உன் புள்ளைய உதைச்சதுக்கே உனக்கு இந்த அளவுக்கு கோபம் வருதுன்னா, நான் அவனை கொன்னு போட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்காருவ. என் புள்ளையோட பணத்தை வாங்க மாட்டேன்னு போராட்டம் பண்ணுவ. வேற வழி இல்லாம போலீஸ்காரங்க என்ன வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் என் பொண்ணுக்கு தெரிஞ்சா நாளைக்கு என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்காது. அப்ப நான் என்ன பண்ணணும்? நடிக்கணும். உன் மவனை அக்செப்ட் பண்ற மாதிரி நடிக்கணும். உங்க 2 பேரையும் என்னை வந்து பார்க்க வைக்கணும். 2 பேரையும் ஒரே நேரத்துல மேல அனுப்பி வைக்கணும். உன்னை விட்டுட்டு உன்னுடைய புள்ளையும் உன்னோட புள்ளைய விட்டுட்டு நீயும் இருக்க மாட்டீங்க. அதனால நான் உங்க 2 பேருக்கும் நல்லது தான் பண்றேன். நீங்க தான் புரிஞ்சுக்கணும். 2 பேரையும் அனுப்பி வச்சுட்டு என்னோட பொண்ணுக்கிட்ட போய் ஐயோ எந்த படுபாவியும் இப்படி பண்ணிட்டானேன்னு அழுவேன். அவளும் உன் புள்ள செத்து போயிட்டான்னு கொஞ்ச நாள் சோகமா இருப்பா. அப்புறம் என்னோட சோகத்தை பார்த்துட்டு என்னோட சந்தோஷத்துக்காக நான் சொல்ற மாப்பிள்ளைக்கு அவ கழுத்தை நீட்டுவா. அப்புறம் என்ன கொஞ்ச நாள் கழிச்சு அவளுக்கு அந்த வாழ்க்கை பிடிச்சிடும். என்னோட திட்டத்துல எங்கேயாவது தப்பு இருக்கா? நீ சொல்லு மாணிக்கம். டேனியல் கேட்க பாலா நொறுங்கினான். டேனியல் மாணிக்கம் எதிர்பார்க்காத நேரம்